பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த நாள், என் அப்பன் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு போய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அன்றிலிருந்து அவருடைய வல்லமையும் அவருடைய கிரியையும் ஜனங்கள் நடத்திலே பலமாய் செயல்படுகிற நாட்களாக தொடங்கப்பட்ட ஒரு நாளாக கருதப்படுகிறது தான் இந்த பெந்தைகோஸ்தே நாள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த பெந்தைகோஸ்தே இந்த அனுபவத்தில் அநேக காரியங்களை நாம் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கு நமக்கு சத்தியமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திருச்சபைக்கு அவர் பேசும்படியாக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோமாக மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வரையிலே நான் வாசிக்கிறேன். The Gospel according to Mark chapter 9 verses 1 to 9. மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணனாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு அதிலும் விசேஷமாக 3 பேரை தனித்து அழைத்து கொண்டு போய் ஒரு மறுரூபமான ஒரு அனுபவத்தை அவர்கள் காணும்படியாக என் அப்பன் இயேசு செய்தபோது நடந்த காரியங்களை இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்டோம். அந்த 3 பேர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று. தேவனுடைய சனமே, ஒரு தொடக்கமாக செய்தியாக அல்ல, ஒரு இன்ட்ரோவாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு வைக்கிறது. இந்த 3 பேரை போல நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். இவர்களுக்கு கிடைத்த அந்த மகிமையான அந்த அனுபவம் என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனது போல இந்த நாட்களில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என் அப்பன் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு மறுரூபமான ஒரு அனுபவத்தை இவர்களை போல இன்றைக்கும் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய ஜனத்திற்கு அவர் இன்றும் அதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே
ஒரு இன்ட்ரோ, ஒரு தொடக்கமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கும்படி கிறிஸ்து இயேசுவோடு நெருங்கி இருங்கள். அது உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு மறுரூபமான ஒரு அனுபவத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். அப்படி உங்களுக்கு கொடுக்கும் போது பேதுரு சொன்ன ஒரு காரியம், ஆனால் இந்த இடத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்தினாலே அவர்கள் பேதுரு சொல்லுகிறது இன்னதென்று சொல்லுகிறார் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியமான நல்லா இருந்தது. பேதுரு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்கே இருக்கிறது நல்லது, இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்கும் பொழுது என் ஆண்டவர் அந்த மறுரூபமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தரும் பொழுது அவரை விட்டு நீங்கள் விலக முடியாது, அவரும் உங்களை விட்டு விலக முடியாது. அவரோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக, இல்லாவிட்டால் நீங்கள் எந்த இடத்திலே ஒரு மறுரூபமான ஒரு அனுபவத்தை அவரிடத்திலிருந்து அங்கிருந்து நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த இடத்திலே இருக்க உங்களுக்கு ஒரு வாஞ்சை உண்டாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த கடைசி காலங்களில் இந்த ஒரு மகிமையான ஒரு அனுபவம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாக நாம் பிரயாசம் எடுப்போம். கிறிஸ்து இயேசுவோடு கூட நெருங்கும். இவர்கள் இயேசுவோடு நெருங்கி இருந்தபடினாலதான் மற்ற சீஷர்களை விட ஆண்டவர் இவர்கள் 3 பேரை தேவன் பிரித்து தனித்து கொண்டு போய் தம்முடைய மறுரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த அனுபவம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில, நம்முடைய சபைக்கு கர்த்தர் கட்டளிட அதை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடைசி காலத்துல இருக்கிறோம். ஆகவே கடைசி காலங்களில் இப்படிப்பட்டதான ஒரு சத்தியங்கள் நமக்குள்ளாக வைத்து அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவருடைய ராஜ்யத்திற்கு பங்கடைகிற ஒரு பாத்திரமாய் நாம் மாற இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ளுவோம். அவைகள் நமக்கு மிகுந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே என் அப்பன் இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்கள், அவருடைய அந்த மறுரூபமான காரியங்கள் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் உங்களை நம்மை அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க அந்த டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியத்தில் இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மோடு அவர் பேசும்படியாக இருக்கிறார். அந்த வார்த்தையின் காரியம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, வாசித்த அந்த வேத பகுதியிலே 7ஆம் வசனத்திற்கு நேராக நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது இப்படியாக, அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் என்ன செஞ்சுதான்? நிழலிட்டது. அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தை மேகம், கிளவுட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. தேவனுடைய சனமே, இன்றைக்கும் ஒரு மேகம் இந்த ஆராதனையிலே, இந்த கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிழலாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் இருக்கிற இடத்துல, நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல உங்களுக்கு மேலே ஒரு மேகம் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோட வாழ்க்கையில அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஒரு மேகம் எனக்கு மேலே நிழலாய் இருக்கு அப்படி என்ற அந்த எண்ணம் உங்களுடைய நினைவுக்கு என்றைக்காகிலும் நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களை யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு, ஒரு நேரத்திற்கு அந்த காரியம், அந்த அனுபவம் உங்களை நடத்தியிருக்கா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்னன்னா, ஒரு மேகம் உங்களுக்கு மேலே நிழலாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிழல் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், வெளியே நம்ம பார்க்க முடியும். இந்த நாட்களில் வானத்துள்ள நாம் மேகத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அநேகர் அந்த மேகங்களை ரசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அதை ரசித்து பார்க்கிற மக்கள் இருக்கிறாங்க. அந்த மேகங்கள் கலையும் போது அதில் ஏதாகிலும் ஒரு கிரியேச்சர்ஸ் ஏதாகிலும் அதில் உண்டாகுதான் என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட
ஒரு மேகத்தின் ஒரு அனுபவத்தை இந்த நாட்களை நமக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஒரு மேகம் நமக்கு என்னவா இருக்காம்? நிழலா இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சனமே, இது என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக நேரங்கள் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்கள் நான் வீட்டிலிருந்து புறப்படும் போது நான் போய் சேர வேண்டிய ஒரு நேரம், நான் போகும்போது பார்க்கும்போது சில இந்த வெயில் காலங்களில் உஷ்ணமான காலங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் நான் சரியாக, ஏன்னா காலையில் நேரங்கள் நம்ம சென்னை பட்டணத்தில் என்ன செய்ய முடியல, போக முடியாது. அதே போல் இந்த மாலை 6 மணிக்கு மேலே என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஏதாவது நம்மளுடைய வேலையை பார்க்கணுன்னா அந்த மதியானம் அந்த 12லேருந்து அந்த 2 மணிக்குள்ளே, ஏன்னா அப்போ எல்லாரும் லஞ்ச் டைமுக்கு என்ன செஞ்சுருவாங்க, எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். காலை நேரத்தில் அவ்வளோ ரொம்ப வேலையை வச்சுக்க மாட்டேன். அதே போல் மாலையிலேயும் ரொம்ப வச்சுக்க மாட்டேன். விசிட்டிங் மற்ற காரியங்கள் நான் தான் அப்படி இருப்பேன். ஆனால் கொஞ்சம் தூரமான என்னுடைய அஃபிஷியல் வேலையாக இருந்தால் சரியாக 12 மணிக்கு கிளம்புவேன், 2 மணிக்குள்ளே வந்துடுவேன். ஏன்னா எல்லாரும் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சுருவாங்க, எல்லாம் அவங்க ஒதுங்கிடுவாங்க. வெயிலுன்னு காலியாக இருக்கும் ரோடும். நான் பானு போய் சீக்கிரம் வேலையும். இது ஒரு அனுபவம். அப்போ அப்படிப்பட்டதான அந்த நேரங்கள்லாம் நான் போகும்போது, அந்த உஷ்ணமான நேரங்கள்லாம் போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஆவிக்குள்ளாக ஏதோ ஒரு அவ்வளோ உஷ்ணமான வெயிலாக இருந்தாலும் ஏதோ ஒரு நிழல் போல அது எனக்கு அந்த வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கம் எனக்குள்ள, அதை நான் உணராதபடிக்கு நான் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நேரத்தில், ஒரு காலை நேரம் இல்லாவிட்டால் ஒரு மாலை நேரத்தில் போகிறது போல நான் போய் வருகிற ஒரு உணர்வு அநேக நேரங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். சிலர் என்னிடத்துல கேட்கும்போது அதை நான் உணர்ந்து பார்த்திருப்பது உண்டு. இன்னும் இந்த நேரத்தில், இப்படிப்பட்டதான நேரத்தில் ஏன் வெளியே போறீங்க, கொஞ்சம் நீங்க சாயங்காலம் போகலாமே, இல்லாட்டி கொஞ்சம் காலையிலேயே நீங்க போயிட்டு வந்துடலாம், ஏன் இந்த ஒரு உச்சி வெயில போறீங்க? இப்படி போகும்போது தான் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சில நேரங்களை எனக்குள்ளாக நினைவுபடுத்துவார், நீ போகும்போதெல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு. அப்போதான் நான் உணர்வேன், அந்த நேரங்களை எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கடுமையான வெயில் அது எனக்கு தெரியாது. காரணம் ஏதோ ஒரு நிழல், அவருடைய பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டதை நான் உணர்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் உண்டா இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்களுக்கு நீங்களும் போயிருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு மேலே ஒரு மேகம் எப்பொழுதும் நிழலாயிருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க வீட்டிற்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்க வெளியே வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும், எந்த காலத்திலும் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, ஒரு மேகம் உங்கள் மேல் நிழலாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நிழல் என்று நம்ம சொல்லும் பொழுது, அந்த மேகம் நிழலாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய அனுபவங்களை நாம் கொஞ்சம் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நிழலை தேவன் நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஒரு மேகத்தின் மூலமாக நமக்கு ஒரு நிழல் கொடுத்திருக்கிறார்னா, அந்த மேகத்திற்குள்ளாக ஏதோ ஒன்றை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார். சும்மா எந்த காரியமும் நமக்கு வேத வசனமாக நமக்கு என்ன செய்யல, வேதத்துல நமக்கு கொடுக்கப்படல, சொல்ல படலை. அப்ப இந்த இடத்துல ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டதுன்னா அதுக்கு ஒரு காரியம் இருந்தது. அதை இன்றைக்கு இந்த காலையிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ அந்த மேகம் நிழலா இருந்ததுன்னா அந்த மேகத்திற்குள்ளாக இருந்தது என்ன, ஏன் நிழலா இருக்க வேண்டும் அந்த மேகம் என்று பார்க்கும்போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களை யாத்ராகம புஸ்தகத்திற்கு நேராக உங்களை நான் கொண்டு போக நான் விரும்புகிறேன். அங்கே ஒரு சம்பவம் நடந்ததை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சம்பவத்தில் உள்ள சில காரியங்கள் இந்த மேகத்தின் மூலமாக உண்டான ஒரு அனுபவங்களை இன்றைக்கு நாம் பார்த்து ஜபத்தோடு கூட போக, அந்த ஒரு மகிமையான அந்த மேகத்தின் அனுபவத்தோடு கூட போக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையாய் நம்மை நடத்துவாராக. அப்போ அந்த மேகம் நமக்கு நிழலா இருக்குன்னா அந்த மேகத்திற்குள்ளே இருந்தது என்ன, அந்த மேகத்துல காணப்பட்டது என்ன, ஏன் அந்த மேகம் நமக்கு நிழலா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம்
16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, the book of Exodus chapter 16 verses 10 says like this. இந்த இடத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார்க்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை எங்கே காணப்பட்டதாம்? மேகத்துல காணப்பட்டது. வசனத்தை நன்றாய் அந்த இடத்துல பாருங்க, அழகாய் சொல்லுது, தெளிவாய் சொல்லுகிறது. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது, இதையெல்லாம் சொல்லுகிறதுனா அப்ப நீங்க மேல உள்ள அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். வீட்டில் போய் நீங்கள் வாசிங்கள். இது சரித்திர புஸ்தகம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம். நம்முடைய முற்பிதாக்களாகிய, நம்முடைய முன்னோர்களாகிய இஸ்ரவேல் மக்கள், நம்முடைய தகப்பனாகிய தாயாகிய நம்முடைய இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தபோது கர்த்தர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கும் போது நடந்த சம்பவத்தின் ஒரு பகுதியை, ஒரு சின்ன பகுதியை தான் நாம் இன்றைக்கு நம்முடைய சத்தியத்திற்கு நாம் எடுத்திருக்கிறோம். அதிலே ஒரு காரியம் தான் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை, எல்லாரும் சொல்லுவோமே கர்த்தருடைய மகிமை, எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருடைய மகிமை. ஏன் இது உங்களை சொல்றேன்னா, அந்த வார்த்தையிலே அந்த மகிமையில் இருக்கிற அந்த மகிமை இன்னும் உங்களை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா? ஏன்னா வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், என் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் திரும்ப திரும்ப சில நேரங்கள் அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சில காரியங்களை சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். நீங்கள் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சங்கீதங்களில் முடிவில் நடுவில் ஒரு வசனத்திற்கு பிராக்கெட்ல, சின்ன பிராக்கெட்ல சேலா சேலா என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். அதெல்லாம் என்னன்னா அது அப்படியே நடக்கக்கூடாது, அது அப்படியே உறுதிப்படுத்தக்கூடியது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை என்று நீங்கள் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, நீங்க விடுதலையோடு வாஞ்சியோடு நீங்க சொன்னீங்கன்னா அந்த மகிமை உங்கள் மேல் எப்பொழுதும் நிழலாய் இருக்கிற அந்த மகிமை உங்களை மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கும் என்பதில் மாற்றமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இங்க கர்த்தருடைய மகிமை மேகத்துல காணப்பட்டது. அப்ப மேகத்துல என்னங்க இருக்கு? என்னங்க இருக்கு? கர்த்தருடைய மகிமை இருக்கு. அப்போ நம்ம வெளியே வானத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது அந்த வானத்தில் தோன்றுகிறதான அந்த மேகங்களை நாம் பார்க்கும்போது நாம் உணர வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது, கர்த்தருடைய மகிமை இந்த மேகங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதனாலதான் சில நேரங்கள் நமக்கு அந்த மேகங்கள் நமக்கு எல்லா ஒரு உஷ்ணங்கள் எல்லாவற்றால் மற்ற எல்லா சூழ்நிலை மாற்றி நமக்கு ஒரு நிழலுக்குள்ளாக நம்மளை நடத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும், உணர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் மேகத்துல கர்த்தருடைய மகிமை. அப்ப கிளவுட்ல God's glory இருக்காம். God's glory, கர்த்தருடைய மகிமை. இந்த மகிமையே அனுபவம் நமக்கு தெரியுமா அது எப்படி இருக்கும்னு சொல்லி? மோசே என் ஆண்டவர் சந்திக்கும்படி, என் ஆண்டவர் மோசேயை பார்க்கும்படி, மோசேயோடு கூட பேசும்படி ஜனங்கள் எல்லாம் அந்த மலைக்கு கீழாக விட்டு மோசே மாத்திரம் அந்த மலைக்கு நேராக சீனாய் மலைக்கு மேலாக வர சொல்லி அந்த இடத்துல மோசையோடு கூட கர்த்தர் பேசும்படியாக வர சொன்ன போது மோசே மேலே போகிறார். நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஏன் சொல்லுகிறேன் என்றால் மகிமையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அந்த மேகத்துல இந்த மகிமை இருந்ததுன்னா அதோட மேன்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ மோசே அந்த மேலையில அந்த மலைக்கு மேலாக அவர் போகிறார் கர்த்தரை பார்க்கும்படி. அவரோடு இதுவரையிலும் பூமிக்கு அந்த கீழாக பூமியில இருக்கும் பொழுது வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை மாத்திரம் கேட்டு 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 பழக்க போன மோசே இப்போ அவரை நேரா பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு, நேரா சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லும்போது ரொம்ப வாஞ்சை,
ரொம்ப ஒரு ஆவல், ரொம்ப ஒரு ஏக்கம், ரொம்ப தாக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அந்த மலைக்கு நேராக மேலே ஏறுகிறார். மேலே போன போது அந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. மோசே கேட்கிறார். அப்ப அந்த சத்தம் வருகிற இடத்திற்கு நேராக மோசே அண்ணாந்து பார்க்கிறார். அந்த இடத்துல ஒரு பிரகாசம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் அப்படி நம்ம மேல பார்த்தோம்னா ஒரு லைட்லாம் எரியுது இல்லை, அந்த லைட்டை பாருங்களேன். அந்த பிரகாசம், அந்த பிரகாசத்திலிருந்து ஒரு சத்தம். இப்ப இங்கிருந்து ஒரு சத்தம் வருதுன்னா என்னை இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நிற்க செய்து இந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது அல்லவா? அதே போல அந்த மலையில இருந்து ஒரு சத்தம் வருது. ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு மோசே பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எப்படி இந்த ஒரு அந்த லைட் வெளிச்சத்துல ஒரு பிரகாசம் இருக்கோ அது போல ஒரு பிரகாசம் அந்த இடத்துல இருக்கு. அப்போ அங்கிருந்து வருகிற அந்த சத்தத்தை மோசே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பேசுகிறார். சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். பேசி முடிகிறது, இவருடைய உரையாடல் முடிகிறது, பேசி முடிக்கிறாங்க. முடித்தவுடன் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவர் கடந்து போகிறார். அப்ப அந்த பிரசன்னத்தில் இருந்தவர், அந்த பிரகாசத்திற்குள்ளாக இருந்தவர், இப்ப அந்த சத்தம் நின்று அவர் கடந்து போகும்போது மோசே அவருடைய முகத்தை பார்க்க முடியலையா. மோசே கர்த்தருடைய பின் சாயலை பார்த்தாராம். அந்த பின் சாயலையே மோசேனால என்ன செய்ய முடியலையா, பார்க்க முடியல. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அனுபவம் அது. முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார், முகத்தை பார்க்கல. ஆனா அவர் திரும்பி போகும்போது அவருடைய பின் சாயல பார்க்கிறாரு. அந்த பின் சாயலே மோசேனாலே பார்க்க முடியல. ஆனால் பார்த்த அந்த நேரம் அந்த பின் சாயல் இருந்துதானே ஒரு மகிமையான ஒரு வெளிச்சம் மோசேனுடைய முகத்துல வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமை, பார்க்க கூடாத ஒரு மகிமை, கர்த்தருடைய மகிமை என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனாலும் அந்த மகிமையை காணும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையாய் அந்த சுதந்திரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறது புரிகிறதா? பார்க்க கூடாத அந்த பிரகாசமுள்ள அந்த மகிமையை அவருடைய ஜனமாகிய நாம் பார்க்கும்படி இந்த நாட்களில் கர்த்தர் சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ மோசே அந்த பிரகாசத்தோடு அப்படியே அந்த மலையில இருந்து இறங்கி வருகிறான். கீழே நிற்கிறவங்களாம் பார்க்கிறாங்க. ஓ, மோசையை பார்க்க முடியல. எப்போ வருவார்னு ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் மோசே இறங்கி வருகிறார். ஜனங்களால் பார்க்க முடியல. ஏனென்றால் அந்த கர்த்தருடைய மகிமையை மோசே கண்டதினாலே அவருடைய முகம் இல்லாவிட்டால் அவருடைய சரீரம் முழுவதும் ஒரு பிரகாசமுள்ள ஒரு மகிமையினாலே ஒரு மூடி இருந்ததுபடினாலே ஜனங்கள் பார்க்க கூடாது. அப்ப பாருங்க கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன இந்த நாட்களில் கர்த்தருடைய ஒரு மறுரூபமான ஒரு அனுபவத்தை இந்த நாட்களில் நீங்களும் நானும் சபையும் அனுபவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும்னா அந்த மகிமையான அந்த மறுரூபம் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய முகத்தில் இருக்கும் பொழுது நம்மளை பார்க்கிற ஜனங்கள் நம்மளை பார்க்க முடியாது. நம்மளை பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஜனமே அந்த ஒரு மகிமை அவங்களுக்கு இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு மகிமையை இந்த நாட்களில் சபை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் கர்த்தரோட சமூகத்தில் காத்திருப்போமாக. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்டதான கர்த்தருடைய மகிமை எதுல இருந்துதான்? மேகத்துல இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. ஆகவேதான் அங்கே அவர்கள் மேல் ஒரு மேகம் அவளுக்கு என்னவாய் இருந்தது? நிழலாய் இருந்தது. அப்ப மேகம் சும்மா வந்து அவங்களுக்கு நிழலா இல்லை. அப்ப என்னதான் வந்து அவங்களுக்கு நிழலா இருந்திருக்கு? கர்த்தருடைய மகிமை அவங்களுக்கு நிழலாய் இருந்திருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஏன் அவங்களுக்கு நிழலா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே அந்த பகுதியிலே ஒரு சம்பவத்தை அது அங்கே சொல்லப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்ல வருகிற காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையே, உங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை ஒரு மேகம் உங்களுக்கு நிழலா இருக்குன்னா, கர்த்தர் அந்த நிழலை சும்மா ஆண்டவர் வைக்கல உங்க மேல.
அதற்கு ஒரு ரீசன் இருக்கு, அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்போ முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த மேகத்தின் மூலமாக நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது நீங்க அங்க பார்க்கும்போது வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. Exodus chapter 14 verses 24. 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்ராகமம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கலங்கடித்து என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வசனம் சொல்லுகிறபடி அங்க நம்ம பார்க்கிறோம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பார்த்து. அப்ப கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய மகிமை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேல கர்த்தர் நிழலாய் கர்த்தர் வைத்ததற்கான காரணம், முதல் காரணம் என்னன்னா, கர்த்தர் அந்த மேகத்தில இருந்து நம்மை அவர் பார்க்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மோசே அவர்களை வெளியே கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இப்போ அவர்களை பின்தொடர்ந்து பார்வோனும் அவனுடைய சேனையும் என்ன செய்யறாங்க? இவர்களை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் எல்லாருமாக வர்றாங்க, பின்தொடர்ந்து வர்றாங்க. அப்ப பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை அறிந்து இப்ப இவர்கள் போக வேண்டும், ஆனால் இப்போ முன்னோக்கி போக முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த சூழ்நிலையில இவர்களை எப்படியாகிலும் இந்த ஜனங்களை எல்லாரையும் முற்றிலுமாக அழித்து விட வேண்டும், ஒருவரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று பார்வோனும் அவனுடைய சேனையும் எண்ணி அவர்கள் வருகிற காரியத்தை யார் பார்க்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசே நம்ம அனுப்பிட்டோமே, மோசே எல்லாம் பார்த்து கொள்ளுவார், மோசனுடைய கையில் இந்த வேலையை கொடுத்துட்டோமே, அவர் இந்த ஜனங்களை எல்லாம் கரெக்டா நடத்தி கொண்டு போயிடுவாரு, எதையும் சமாளிச்சிருவார் அப்படின்னு ஆண்டவர் இருந்து விடவில்லை. மோசேயை அவர்களை நடத்தும்படிக்கு ஒரு தலைவனாக ஏற்படுத்தியிருந்தாலும் அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல இஸ்ரவேல் மக்கள் போய் சேர்வதற்கு கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய நினைவுகள் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் எப்பொழுதும் இருந்து கொண்டது. அதன் ஒரு காரணமாக தான் கர்த்தர் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார். இவங்களையும் பார்க்கிறார், ஒரு பக்கம் அவங்களையும் பார்க்கிறார். இந்த நாட்களை நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மையும் பார்க்கிறார், நமக்கு பின்னாக விரோதமாக வருகிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னையும் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார், கர்த்தர் இந்த சபையையும் பார்க்கிறார். இந்த சபைக்கு பின்னாக செயல்படுகிற காரியங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு பின்னாக செயல்படுகிற விரோதமாக வருகிற காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அவருடைய ஜனமாகிய நாம் ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறவர், பார்த்து கொண்டிருக்கிறவர் என்று. இந்த பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எங்கே நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் கூடுகிறார்களோ அங்கே இருப்பேன் என்ற ஒரு வாக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, அவர் பார்க்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
சாலமோன் ராஜா கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு ஆண்டவருக்கு நேராக ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது அங்கே சாலமோன் கேட்கிறார், இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும்? காண்கிறதும் உம்முடைய செவிகள் கேட்கிறதுமாக இருக்கட்டும். சொல்லி முடித்த அந்த விண்ணப்பம் முடிந்த அந்த வினாடியே கர்த்தருடைய மகிமை அந்த சபை முழுவதுமாய் நிரம்பிற்று என்று வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை சபையை மூடிற்று என்று பார்க்கிறோம். அது என்ன அனுபவம்? கர்த்தர் பார்க்கிறவர். நாட்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சாய், அதனால தான் ஒரு பாட்டை நம்ம பாடினோம், ரொம்ப அழகாக ஒரு பாட்டை பாடினோம். நம்முடைய மூச்சில், நம்முடைய செயலில், நம்முடைய நடத்தையில், இன்னும் நிறைய வார்த்தைகள் எல்லாவற்றிலுமே அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? கலந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் ஒரு பாடல் ஒன்றை பாடுகிறோம். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு என்னன்னு பாடுறோம், என் உயிரோடு. அப்ப ஏதோ நம்ம பாடி வச்சிருக்கிறாங்க, பாட்டை எழுதி கொடுத்திருக்கிறாங்க, நம்ம பாடுறோம், அதல்ல அனுபவம். நம்மளோட வாழ்க்கையில அவர் இருக்கிறத ஒரு பரிசுத்தவான் தன்னோட வாழ்க்கையில அனுபவிச்சதை எழுதி இன்றைக்கு நாமும் அதை அனுபவித்து உணர்ந்து பாடணும்னு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு நம்ம பாடும்போது எப்படி எந்த அனுபவத்தோடு கூட நம்ம பாடுகிறோம். ஆகவே உணர்ந்து பாடலையும் பாடும் பொழுது உணர்ந்து பாடி பாருங்க. அப்ப கலந்து கர்த்தரோட நாமத்திற்கு இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா, கர்த்தர் பார்க்கிறவர் ஆயிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்கு பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பின்னாக, அவர்களுக்கு மறைவாக அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார், அவர்களை அழிக்க வேண்டும் என்று. இதை கர்த்தர் பார்க்கிறார். தேவனுடைய சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய குடும்பத்திலேயா, ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயா, ஒருவேளை நீங்கள் வாசம் பண்ணுகிற உங்களுடைய வீட்டின் அருகாமையிலையா, ஒருவேளை உங்களுக்கு முன்னாக தெரியாம இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பின்னாக, உங்களுக்கு மறைவாக, உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எந்த காரியத்தை திட்டமிட்டு எடுத்து அவர்கள் உங்களுக்கு செய்யும்படியாக இருந்தாலும் வந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு நான் என்ன செய்யறது, என்ன செய்ய போறேன், என்னால ஒன்னும் செய்ய முடியாது, ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம மறைமுகமாக எந்த காரியங்களாக நடந்தாலும் சரி, ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவைகள் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது, உங்களை ஒன்றும் மேற்கொள்ளாது, உங்களை மேற்கொள்ளாது. வேதத்துல வாசிக்கிறோம் இல்ல, கர்த்தர் இதை பார்த்தாரு, பார்த்துக்கிட்டே இருந்தாரு, நேரம் வந்துச்சு, கொஞ்சம் டைம் கொடுத்தாரு, அவ்வளவுதான். இவங்களுக்குள்ளாக, மக்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்துருச்சு. திரும்பி பார்க்கறாங்க, கண்ணு கெட்ட தூரம், தன்னோட பார்வையில எவ்வளவு தூரத்துல அவர்கள் வருகிறத பார்க்க முடியுமோ அவர்கள் வந்துகிட்டு இருக்கிறத பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் குதிரை சேனையில மிக வேகமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க, இவங்களோ நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க என்னெல்லாம் நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். பின்னாடி கடைசியில் வருகிற மக்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க, பார்த்து சொல்லியிருப்பாங்க, அப்படியே வாய்மொழியா, வர்றாங்க, என்ன செய்ய போறோம், அப்படியே போய் மோசை வரைக்கும் போயிருக்கோம். அப்ப முன்னாடி மோசைக்கு பின்னாடி இருந்தவங்க, நடுவில் இருந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பிறகுதான் என்கிட்ட வர முடியும், அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அவங்கள அழிச்ச பிறகுதான் நம்மள, ஏன் முன்னாடி போக முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், செங்கடல் நடுவாக இருக்கு அந்த இடத்துல. இனி அவங்க அங்க போகணும், அடுத்த பக்கம் போகணும்னா செங்கடலை கடந்து தான் போகணும். செங்கடலை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை, தடை. அப்ப அந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு அங்க பயம் வந்திருக்கும், திகில் வந்திருக்கும், மரண பயம் வந்திருக்கும், புலம்பல் கத்திருப்பாங்க, பல விதமான கூச்சலிட்டு இருப்பாங்க, பல விதமான சூழ்நிலை நடந்திருக்கும். நம்மளோட வாழ்க்கை அப்படிதான் நம்ம அனுபவிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம அப்படி பார்க்கிறோம் இல்ல. அது போல ஒரு சூழ்நிலை தான் வந்தது. கொஞ்ச நேரம் அவங்க தவிப்புல இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, வந்துகிட்டு இருக்கிறவங்க
இன்றைக்கு முடிச்சிடும். தோ வந்துட்டோம், கிட்ட போயிட்டோம், முடிக்க போறோம், நம்ம நினைச்சதை செய்ய போறோம், பேசினதை முடிக்க போறோம், மனசுல வந்ததை சாதிக்க போறோம். கிட்ட வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாரு, கொஞ்சம் நாட்கள் அவங்களுக்கு கொடுத்தார். பண்ணு, செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. அந்த வசனம் நான் சும்மா சொல்லங்க, வசனம் சொல்லுது. அந்த 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நீங்க இப்படி வாசி, 17ஆம் வசனத்தை நீங்க வாசி பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எகிப்தியர் உங்களுக்கு பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர் இருதயத்தை என்ன செஞ்சேன்றாரு. ஆண்டவர் செய்யறாருங்க. அப்படி செய்யறாருன்னா உங்களை விட்டுணுன்றதுக்கு இல்ல, அவங்க கர்த்தர் யாருன்னு பார்க்கிறதுக்கு அவங்க செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சம் செய்யட்டும்னு விட்டாரு. பண்ணுங்க பண்ணுங்க போங்க. அவங்களுக்கு மறைவா பண்றீங்களா, அவங்களுக்கு மறைவா செய்றீங்களா, அவங்களுக்கு மறைவா எல்லாம் பண்ணுங்க, போங்க. அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா, போங்க, போயிட்டே இருங்க. இன்னும் எவ்வளவு தூரம் போக போறீங்க? ஆண்டவர் டைம் கொடுத்துட்டே இருந்தாரு, சான்ஸ் கொடுத்தாரு அவங்களுக்கு கொஞ்ச நேரம். அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாம் நமக்கு பக்கம் தான், எல்லாம் நமக்கு சைடு தான், அப்படியே நினைச்சுக்கிட்டு அவங்க முன்னோக்கி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருந்தாரு. அவருடைய கண்கள் பார்த்துட்டு அப்படி சும்மா இருக்கல, பார்த்துட்டே இருந்தாரு. நடந்தது நமக்கு தெரியும். என்ன? அந்த மேகத்தில் இருந்து அவர் பார்த்து கொண்டிருந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேரம் வந்தபோது செங்கடல் இரண்டாக பிளக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் எப்பொழுதும் போல பொறுமையா தான் நடந்து போனாங்க. வேகம் அதிகமாகல, ஓடல. கடந்த நாட்களில் பார்த்தீங்களா, பெங்களூர்ல நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் அந்த கூட்ட நெரிச்சல்ல 13 பேரும் 11 பேரும் மரித்து போனாங்க. ஒரு சின்ன கூட்டமே ஒரு பரபரப்புல ஒருவர் மேல ஒருவர் ஏறி அந்த நெரிச்சல்ல 11-13 பேர் பலியானாங்க. கொஞ்சம் கூட்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புருஷர்கள் மாத்திரமே எத்தனை பேர் என்று பைபிள் சொல்லி இருக்கு. அப்ப ஸ்திரீகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், ஒட்ட, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம். அப்ப எவ்வளவு, அப்ப அந்த செங்கடலை கடக்கணும். ஆனா வேகம் இல்லை அந்த இடத்துல, ஓடல, பதட்டப்பட்டு ஆண்டவர் திறந்துட்டாருன்னு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் முன் அவங்க எப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாங்களோ அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆண்டவர் இப்ப இவங்களுக்கும் வழியை திறந்திருக்கிறாரு. போய் சேர்ந்தாங்க. செங்கடல் அப்படி கடந்து ஏறாங்க. இவங்க உள்ள நுழைறாங்க. நடந்து நமக்கு தெரியும், முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார்னா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. டைம் கொடுத்துட்டே இருக்கிறார்னா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார்னா அவர் சும்மா இல்லை, அவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு முடிவு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதற்காக தான் கர்த்தர் ஒரு மேகத்தை உங்களுக்கு என்னவாய் வைத்திருக்கிறாராம்? நிழலாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நிழலாய் வைத்திருக்கிறார். எனக்கு நிழலாய் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் ஒரு நிழலாய் கர்த்தர் ஒரு மேகத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த சபைக்கு கர்த்தர் ஒரு மேகத்தை ஒரு நிழலாய் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மேலே, உங்கள் மேலே, அடியின் மேலே கர்த்தர் ஒரு கர்த்தருடைய மகிமை நிழலாய் இருக்கு. காரணம், கர்த்தர் பார்க்கும்படி. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த மேகத்தினாலே உண்டாகிற இன்னொரு இரண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு அது நிழலா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதே 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, if you read the verse chapter 14 verses 19, it says like this. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இப்படியா நான் வாசிக்கிறோம். ஒரு 5-10 நிமிடங்கள் நான் கொஞ்சம் இன்றைக்கு நான் எடுத்துக்குவேன். ஆகவே வார்த்தைக்கு நேராக நம்ம கவனிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனை முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அதற்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. சொல்லுங்க பார்க்கலாம், நின்றது. எல்லாரும் சொல்லுங்க, நின்றது. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அது பரவாயில்ல, ஓகே. ஆனா அதற்கு அப்புறம் வருகிற வார்த்தை, அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அப்போ மேகத்தினுடைய ஒரு அனுபவம் நமக்கு நிழலாய் அது நமக்கு இருக்கு அப்படின்னா, ஒன்று கர்த்தர் நமக்கு பின்னாக விரோதமாக செயல்படுகிற நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்க, கர்த்தர் பார்க்க மேகம் நமக்கு நிழலாய் இருக்கு. இரண்டாவது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற, வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள்
வாய்க்காதே போகும். இன்னொரு இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருபவன் எத்தனை வழியாய் போவான்? 7 வழியாய். அப்படின்னா தாறுமாற அனுப்புவாராம். அதான் நம்ம ஊர்ல சொல்லணும்னா தாறுமாற. ஒரு வழியா வருவான் அழிக்க. ஒரு பக்கமா யோசிச்சு வருவாங்க, ஒரு பக்கமா சிந்திச்சு வருவாங்க, ஒரு பக்கமா பேசிட்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் அதம் பண்ணும்போது தெருகிட்டு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெருகிட்டு ஓடுறான் பாருங்க அப்படின்னு. அது போல 7 எங்க வழி கிடைக்குதோ அந்த வழி எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அது பாதாளமா, அது நல்ல ரோடா, அது முள்ளா காடா, அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. அவன் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு கிடைக்கிற வழியில போவான். 7 வழியா ஓடுவான். ஆனா அந்த ஓடுகிற அந்த வழி அவனுக்கு முடிவு அது வேற இருக்கும். அதனால வேதம் சொல்லுது, ஒரு வழியாய் வருவான், எத்தனை வழியா போவான்? ஆமா. அதற்கு வேலை என்ன தெரியுமா நடக்கும்? இதுதான், நமக்கு முன்னாக இருந்ததான மேகம் நமக்கு பின்னாக, ஆமா நமக்கு பின்னாக போய் நின்றோம். அது பின்னாடி போய் நின்றுச்சுன்னா ஸ்தோத்திரம், கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்துல வாசிக்கிற இந்த சம்பவத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த மேகம் பின்னாடி போய் நின்னதுனால வசனம் கிளியரா சொல்லுது. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 20ஆம் வசனத்திலே அதை வாசிக்கலாம். அந்த இடத்துல பாருங்களேன், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது, நல்ல கவனிங்க அந்த வசனத்தை, மேகம் பின்னாடி போய் நிக்குதுன்னா நடக்கிற காரியத்தை பாருங்க. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருக்குமா. அந்தகாரம் என்ன? இருட்டு, இருளு. அதே நேரத்துல இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாய். கரங்களை தட்டி தேவனை ஒரு நிமிஷம் அப்படி மகிமைப்படுத்தலாமே. அவருடைய செயல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? அவருடைய செயலை பாருங்க, நினைக்க முடியலங்க, நினைக்க முடியல. ஆச்சரியமா இருக்கு. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். சில நேரங்கள் இந்த மழைக்காலங்களில் நம்ம பார்க்கிறோம்ல, சில நேரங்களில் ஒரு சிலரை நான் சந்திக்க நான் இங்கிருந்து புறப்படுவேன். புறப்படுகிறேன், நம்ம இடத்துல மழை இருக்காது. ஆனா நான் கிளம்புற நேரம் அங்கிருந்து எனக்கு போன் வரும், பிரதர் கிளம்பிட்டீங்களா, பாஸ்டர் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு. கிளம்பிட்டு இருக்கிறேன், கிளம்ப போறேன், வண்டி எடுக்கிறேன்னு சொல்லுவேன். இல்ல இங்க பயங்கர மழையா இருக்கு பாஸ்டர்னு வாங்க. சில நேரங்கள் இதெல்லாம் என்னோட அனுபவங்கள், நான் பார்த்துருக்கேன். இங்க ரொம்ப மழையா இருக்கு பாஸ்டர், ரொம்ப மழையா இருக்கு. எப்படி வருவீங்க? எப்படி? இங்க மழை இல்லை, அதனால நான் வந்துருவேன், எப்படியும் பார்த்து நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ஆனால் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், மழையா இருக்காது. நான் போக 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 நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அங்க போகும்போது அங்க மழை இருக்காது, அங்க மழை நின்றுட்டு இருக்கும். இங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி வரும், எங்க போய் சேர்ந்துட்டீங்களா, என்ன எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படி கேட்கும் போது அந்த இடத்துல மழை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்க, ஆனா இங்க மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, நான் கிளம்பும் போது மழை இல்லை, ஆனா நான் போய் சேர வேண்டிய இடத்துல மழை இருக்கு. ஆனா நான் கிளம்பி போகிற இடத்துல மழை இல்லை, ஆனா நான் போய் சேர வேண்டிய இடத்துல நான் போய் சேரும் போது அங்க மழை இல்லை. நான் எங்க தொடங்கினோ அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனோட அனுபவம் எதை நமக்கு வெளிப்படுத்துது? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மேகத்தை நமக்கு ஒரு பாதுகாப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு போகும்போது நமக்கு முன்னாக இருந்துதான் மேகம் நமக்கு பின்னாக கர்த்தர் நிற்க செய்து வழிகளை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நாம் போய் சேர்ந்த பிறகு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக்குகிறார். அப்ப இந்த இடத்துல இவங்க வர்றாங்கன்னு தெரியுது. கர்த்தர் பாருங்க, முன்னாடி இருந்த மேகத்தை பின்னாடி நிற்க வைக்கிறார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தேவனுடைய சனமே, இதுதான் மேகத்தினுடைய ஒரு அனுபவம். இதனால்தான் மேகம் உங்களுக்கு ஒரு நிழலா இருக்கு. நிழலாவே ஏன் எப்போ நீங்க இருக்கிற இடத்துலலாம் நிழலா இருக்குன்னா, ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னொன்று, உங்களுக்கு அவர் பாதுகாப்பா இருக்கும்படியாக மேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தோம், அவங்களுக்கு தெரியல, அந்த இடத்துல அந்தகாரமா இருந்த அப்படின்னாலே எந்த பக்கம் போறோம்னு தெரியல, எந்த பக்கம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் தெரியல. கடலுக்குள்ளாக போனாங்க, செங்கடல்கள் இணைக்கப்பட்டது, எல்லாரும் ஆண்டு போனாங்க. ஆனால் இஸ்ரவேலோ
வெளிச்சத்தின் பாதையிலே அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தார்கள். இந்த மாதத்திலும் தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வேலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கணவரை கர்த்தர் பார்க்கிறார், உங்களோட மனைவியை கர்த்தர் பார்க்கிறார், பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார், அவரோட படிப்பை கர்த்தர் பார்க்கிறார், உங்களோட பொருளாதாரத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்களோட உத்தியோகத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய வியாபாரம், உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதில் கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாய் இருக்கும்படியாக. இரண்டாவது, ஓ ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, ஓ மேகம் அவர் உங்களுக்கு பின்னாக நிற்கும்படி கட்டளையிடுகிறார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படி, உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படி. அப்போ இந்த நாட்களில் ஒரு வெளிச்சம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். எப்பொழுதும் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு முன்னாக போய்கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு பின்னாக வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய குடும்பத்தில், வேலை இடத்துல, பிரயாணங்களில் எந்த காரியங்களாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு பின்னாக இருக்கும். வெளிச்சம் உங்களுக்கு முன்னாக இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அந்த பரலோக தேவனுக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். கடினமான காலங்களில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா? கடினமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கிறீங்களா? நெருக்கமான காலங்களில் போயிட்டு இருக்கிறீங்களா? தேவையோடு இருக்கிற சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு பின்னாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கு நீங்கள் கலங்க வேண்டாம். விசுவாசத்தை துவங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு கூட நீங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் தந்த வார்த்தையின்படியாக கர்த்தருக்குள்ளாக நீங்கள் மிகவும் மகிழ்ந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளாக நீங்கள் களி கூறுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். இந்த நாட்களில் கர்த்தர் அப்படியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களோட வாழ்க்கையில ஒரு மேகம் உங்களுக்கு நிழலாக இருக்கு. பலவீனமாக இருக்கிறேன், சுகவீனமாக இருக்கிறேன், வியாதியாக இருக்கிறேன், வயது கடந்து போகுது, நான் இந்த சூழ்நிலை தள்ளப்படுகிறேன், நான் இந்த நிலையில இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, துயரப்படாதீங்க, உடைக்கப்படாதீங்க, தனித்து இருக்காதீங்க. ஒன்று இந்த காலவேளை கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற மகனே, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற மகளே, இனி எனக்கு என்ன, இனி எனக்கு யார் என்ன செய்வான், இனி எனக்கு யார் உதவியா இருப்பான், இனி யார் எனக்கு துணையா இருப்பான்? கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு வெளிச்சம் முன்னாக இருக்கு, உனக்கு ஒரு பாதுகாப்பு பின்னாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாம விசுவாசத்தோடு தைரியமாயிருங்க. வைராக்கியமான விசுவாசத்தோடு கூட இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை அவர் உங்களுக்கு தரும்படி ஒரு மேகம் உங்களுக்கு நிழலாய் இருக்கு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அந்த மேகம் கடைசியாய் வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், Exodus chapter 13 verses 22 says like this. இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலே விலகி போகவில்லை. என்னவாகவில்லையாம்? விலகி போகவில்லை. அப்போ மேக ஸ்தம்பம் உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகி போகாது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மேகம் நிழலா இருக்குன்னா, எந்த சூழ்நிலையும் எந்த காலத்திலும், நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், என்ன பாட்டு பாடுறோம்? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான். எப்ப அந்த பாட்டுக்கு அர்த்தம், எப்ப அந்த பாட்டுக்கு ஒரு ஜீவன் வருது அப்படின்னா, அவருடைய வார்த்தை அவர் நமக்கு சொல்லி, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது அப்படியே நடக்கும்போது. அப்படின்றால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தாரு, மேகம் உங்களுக்கு நிழலா இருக்குன்னா, இந்த மேகம் எந்த காலத்திலும் எந்த வேலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அது உங்களுக்கு நிழலாக இருக்கும்போது அந்த மேகம் உங்களை விட்டு என்ன செய்யாது? விலகாது. சொல்லுங்க பார்க்கலாம், மேகம் என்னை விட்டு விலகாது. அப்படின்னா என்னங்க? கர்த்தருடைய மகிமை என்னை விட்டு விலகாது. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என்னை விட்டு விலகாது. விசுவாசிக்கிறீங்களா? எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி நாம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இந்த நாட்களில் எந்த மேகம் நமக்கு இந்த நாட்களில் நிழலாய் இருக்கோ, அதே அந்த மேகம் நம்மளை கூட்டிக் கொண்டு போகும்படியாக வர இருக்கு. அவர் நம்மளை அழைத்து கொண்டு போகும்படி அந்த மேகத்தில் அவர் வர இருக்கிறார். அப்போ அந்த மேகம் நமக்கு நிழலாக இருக்குன்னா, மூன்றாவது முடிக்கிறேன்,
உங்களை வருகைக்கு அவரோடு கூட நீங்கள் போகும்படி அவர் வந்து உங்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய மேகமாயிருக்கு. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. எதுல வராராம்? ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. அவர் மேகத்தில் வருகிறார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார்.